கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. கார் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பெங்களூரில் இருந்து ஒசூர் நோக்கி வந்த ஆம்னி சொகுசு பேருந்து ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடி அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் பின்புறம் மோதி லாரிக்கு அடியில் கார் சிக்கி நொறுங்கியது. காரில் இருந்து இறங்கிய ஓட்டுநர் தனகுமார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தஞ்சை மாவட்டத்தில் +2 பொதுத் தேர்வை சுமார் 27,667 மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் 110 தேர்வு மையங்களில் நடைபெற்ற பொதுத் தேர்வை 229 பள்ளிகளைச் சேர்ந்த 14,658 மாணவர்கள் மற்றும் 13,009 மாணவிகள் என 27,667 மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். தஞ்சை கல்வி மாவட்டத்தில் உள்ள 70 மையங்களில் 16,545 மாணவ மாணவிகளும், கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் உள்ள 40 மையங்களில் 11,122 மாணவ மாணவிகளும் தேர்வு எழுதியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கரடிப்புத்தூர் பகுதியில் குவாரி அமைக்க விடியா மாடல் அரசு அனுமதி அளித்ததால் மன உளைச்சலில் பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களிடம் கருத்து கேட்காமல் குவாரி அமைக்க அனுமதி வழங்கிய திராவிட மாடல் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராடிய பொதுமக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு பலர் படுகாயமடைந்தனர். இதனால் பெண் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஏவல் துறை கனிம வளங்களை கொள்ளையடிப்பவருக்கு துணை போவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் முழுவதும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதாக கூறி கை கால் தலையில் கட்டு போட்டுக்கொண்டு மாமன்ற கூட்டத்திற்கு சக்கர நாற்காலியில் வந்து அதிமுக உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தார். திருப்பூரில் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதாகவும் பொதுமக்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றும் 30வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா தங்கவேல் மேயரை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பினார். ஆனால் அதிமுக உறுப்பினர்களின் கேள்விக்கு மேயர் பதிலளிக்காமல் மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா தங்கவேலை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை முற்றுகையிட்டதுடன் அவருக்கு எதிராக முழக்கங்களையும் கேள்விகளையும் எழுப்பினர்.